Hi friends, today நம்ம வந்து ஆலு பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ உள்ள போலாம். ஆலு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன். கார்னிஷ்க்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 5 வந்து நான் மீடியம் சைஸில் எடுத்து வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். எண்ணெய் தேவையான அளவு. மசாலா வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஆலு பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியனை பொன்னிறமாக நம்ம வதக்கி விடலாம். பொன்னிறமாக ஆகிட்ட பிறகு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி போட்டுக்கலாம் நல்லா கையிலேயே. இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் லைன் பை லைன். இப்போ நான் தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இப்போ மசாலா போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் ஆலு பரோட்டாக்கு ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காத்துல ஆற வச்சு எடுக்கணும். A few moments later. சூடெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு வந்து மீடியம் சைஸில் ஒரு உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தட்ட போகிறேன். நல்லா மீடியமாக மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்டஃபிங் எடுத்து அந்த சப்பாத்தி நடுவில் கொஞ்சம் வைக்கிறேன். இதை நல்லா வச்சு 4 பக்கமாக வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு மேலே போட்டுட்டு நான் மறுபடியும் தட்டுறேன். இப்போ நான் தட்டிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கல் கொஞ்சம் இப்போ சப்பாத்தி கல் காஞ்சிச்சு. நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தட்டி வச்சுருக்க ஆலு பரோட்டா அதில் போட்டுடுறேன். லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நான் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்.
இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே தயிர் பச்சடி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி இதோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.